வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் தமிழ் ஆன்மீக அன்பர்களுக்கு டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, இந்த மாதம் டிசம்பர் மாத பலனை பார்க்க போகிறோம். சரி, டிசம்பர் என்ன ஸ்பெஷல்? ஃபஸ்ட்டு 2025 கடைசி 30 நாள் இது. சரிங்களா? இந்த வருஷம் எல்லாம் என்ன நடந்தது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இந்த கடைசி 30 நாள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இருக்கிற மாதங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான மாதங்க. ஏன்னா நிறைய பண்டிகைகள், ஒன்று கார்த்திகை மாதம், இன்னொன்று மார்கழி மாதம், ரெண்டும் இருக்குது இதில். இன்னொன்று கார்த்திகை தீபம் வருது, மார்கழி திங்கள், மார்கழி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே வருது, கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாமே வருது. இன்னொன்று இது வரைக்கும் நம்ம நடந்தது எல்லாம் என்னன்றதை சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, நம்மளுடைய ஜாதக பிரகாரமும் எல்லாம் கரெக்டாக நடந்திருக்கான்ற சுய பரிசோதனை பண்ணிவிட்டு, அடுத்த வருஷம் எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். இது கூடவே என்ன சொல்கிறது, இந்த மாதம் வந்து குரு வக்ர பயிற்சி வரும். அதாவது போன மாதமே குரு வக்ர பயிற்சி ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் இப்போ கடகத்துலேருந்து மிதுனத்துள்ள வந்துக்கிட்டே இருந்தது. இந்த டிசம்பர் 5 வந்து ஃபுல்லாக மிதுனத்துள்ள வந்துடும். ஸோ மிதுனத்துள்ள வந்த உடனே திருப்பியும் பலன்கள் எல்லாம் மாறப்போகுது. சரிங்களா? ஆனால் பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா குருன்றது முழு சுபகிரகம். ஸோ எந்த வீட்டில் போனாலும் ஏதோ ஒரு நல்லதான் நம்மளுக்கு செய்ய போகிறாரு. அதனால் அந்த ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஸோ இப்போ மிதுனத்தில் மாறதுனால நம்மளுக்கு என்னென்ன பலன்கள், என்னென்ன டிஃப்ரென்ஸாக வரப்போகுது, எதில் நம்ம கூடுதல் எச்சரிக்கையாக இருக்கணும், அது எல்லாத்தையுமே நம்ம மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொன்றா வரிசையாக பார்த்துட்ருக்கோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். எதில் நல்லது நடக்க போகுது, எதில் எச்சரிக்கையாக இருக்க போகிறோம், அதுக்கு எந்தெந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன பரிகாரங்கள், இது எல்லாத்தையும் முழுமையாக சொல்ல போகிறோம். வாழ வளமுடன். இயற்கையிலேயே வீரமானவங்க சிம்மம். ஸோ சிங்கம், காட்டுக்கு ராஜா. நீங்களும் எங்கே இருந்தாலும் ராஜா மாதிரி இருப்பீங்க. ஆனால் அந்த ராஜாவே ஒரு வருஷமாக இருக்குமா, ஒரு வருஷமாக போட்டு உருட்டி எடுத்துகிட்டு இருக்கு அஷ்டம சனி. புரியுது? சரி, நம்ம இந்த ராஜாவை எப்படி பத்திரமா பார்த்துக்கிறது? ஓகே, இப்போ ஒவ்வொன்றா நமக்கு என்னென்ன நல்லது இருக்குது, எதில் உஷாராக இருக்கணுன்றதை நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அஷ்டம சனி கூட கேதுவும் இருக்கிறதுனால டஃப்பான பீரியட். ஆனாலும் இப்போ குரு பகவான் வீடு மாறுறதுனால, வக்கரமாக அடைஞ்சிருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நல்லது வரும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அது என்னென்னன்றதை இப்போ பார்ப்போம். ஒன்று, ஓவராலாகவே உஷாராக இருந்துக்கணும். ஏன்னா சனி கேது இருக்குது. ஓகே. ரெண்டாவது, நம்ம தனஸ்தானம் கன்னி ராசி, அதையும் சனி பகவான் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நம்ம வந்து பண விஷயங்களில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. கொடுக்கறது, வாங்குகிற சேல்ரி, பணம் அப்படின்னாவே அதில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. ஒன்று, பணம்னா வர சம்பளம் மட்டும் இல்லை, உங்கள் சொத்து, நகைகள், எந்த விஷயமா இருந்தாலும் அந்த பணம்ன்ற ஒரு டாபிக் இருந்தாலும் ரொம்ப டபுள் ட்ரிப்பிள் மடங்கு ஜாகிரதையாக இருங்க. ஒன்று, குடும்பத்தில் சந்தோஷத்தையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நம்ம சிம்ம ராசி வந்து டக்குன்னு கோபம் வந்துடும். சரிங்களா? அப்புறம் நம்ம எப்பவுமே டாமினேட், நான் சொல்கிறத கேட்கணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ கடைசி 6 மாதம் 1 வருஷம்னா நம்ம பேச்சை நம்ம யாருமே கேட்க மாட்டாங்க. என்னடா நம்ம நிலமை இப்படி ஆகிடுச்சேன்னு இருக்கும். அப்படி இருக்கும். பரவாயில்ல, நம்ம நேரம் அப்படி இருக்குது. கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகிற டைம், அமைதியாக அந்த வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஆனால் நீங்கள் எப்படி ஒரு தரத்தை மெயின்டைன் பண்ணுவீங்களோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். கொஞ்சம் அமைதியாக இருங்க. நீங்கள் அமைதி ஆகிட்டாலே எல்லா விஷயமும் உங்களுக்கு வந்து ஸ்டேபிள் ஆகிடும். இருக்கிறதுலையே அதிகமாக தைரியம் காட்டுறது எதுனா அமைதி தான். நீங்கள் அமைதியாக இருந்துட்டாலே எல்லாருக்குமே என்ன யோசிக்கிறாங்கன்னே தெரியலையே, என்னமோ நடக்குது அப்படின்னு அமைதி ஆகிடுவாங்க. ஸோ அந்த அமைதியை காட்டுங்க, நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரி, அடுத்து 3வது வீடு. உங்களுடைய 3வது வீட்டை குரு பார்க்கறதுனால ஜென்ரலாக சிம்மம் வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்லாம் நிறைய அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் நிறைய தொழில் முனைவோர், நிறைய வியாபாரம் பண்ணுறதுக்கும் நிறைய நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. உங்கள் எல்லாருக்குமே டைம் சூப்பராக இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வெளிநாடு போகிறதுக்கு விசா அப்ளை பண்ணதாலும் சரி, ஹையர் ஸ்டடீஸ்க்கு எதுவும் அப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை சார் நான் புது பிஸ்னஸ் இந்த 2026 ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ண போகிறேன், நான் வந்து ஜிஎஸ்டி வாங்க போகிறேன், எந்த ஒரு 1000 லட்சம் பேருக்கு நடுவில் நீங்கள் வந்து ஏதோ ஒரு காம்படேட் பண்ண போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணணும். டைம் சூப்பராக இருக்குது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது, நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். பெஸ்ட்டு டிசம்பர் 5க்கு மேலே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒன்றும் பெஸ்ட். டைம் சூப்பராக இருக்குது. சரியா? ஓகே. அடுத்து வீடு, வண்டி, வாகனம் எதனா வாங்கணும். இந்த லாஸ்ட் 1 மாதமே பார்த்தீங்கன்னா
வண்டியிலலாம் நிறைய பிரச்சனை வந்திருக்கும், வீட்டிலலாம் ஏதாவது மெயின்டெனன்ஸ் செலவு மாறி மாறி வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஏன்னா சூரியன் செவ்வாய் இருக்குது, ஏதாவது இஷ்யூ வந்துக்கிட்டே இருந்திருக்கும். ஸோ அது எல்லாமே டிசம்பர் 17க்கு மேலாம் குறையுங்க. நீங்கள் ஏதாவது புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்கன்னா டிசம்பர் 17க்கு அப்புறம் பண்ணுங்கள். சார் கொஞ்சம் காசு வந்திருக்கு சார், நான் என்ன ஸ்டாக் மார்க்கெட் மாரி போடலான்னு இருக்கேன், நியூ இயருக்கு வீட்டில் நகை கேட்குறாங்க வாங்க போகிறேன்னா டிசம்பர் 17க்கு மேலே பண்ணுறது வந்து ஒரு சக்ஸஸ் தரோங்க. சரி, 5ல் வந்து குரு பகவான் சனி பகவான் 2 பேருமே பார்த்துட்ருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு உங்கள் மனசு வந்து கொஞ்சம் அலபாயும், அதுக்கப்புறம் அது ஸ்டேபிளாக ஆகும். ஒன்று, நீங்கள் வந்து கோவில் எவ்வளோ போயிட்டு வரீங்கன்னா அவ்வளோ நல்லது. முக்கியமாக குலதெய்வம் கோவில் முதல்ல குலதெய்வம் கோவில், அடுத்து வந்து உங்களோட இஷ்ட தெய்வம் கோவில் எதுவோ பெஸ்ட்டு எதுன்னு என்ன கேட்டிங்கன்னா சிவன் கோவில். சரிங்களா, சரபேஸ்வரர் வழிபாடுறது நல்லது. அப்படி இல்லைன்னா லக்ஷ்மி நரசிம்மர், பெருமாள் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் இல்லை சத்யநாராயணா, இந்த சாமிகள் காம்பினேஷன் இப்போ இருக்கிற கிரக நிலைக்கு இந்த சாமி காம்பினேஷன் நீங்கள் வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அதை நீங்கள் போயிட்டு அங்கே ஏதாவது நெய் தீபமோ இல்லை நல்லெண்ணெய் தீபமோ போட்டிங்கன்னா அது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்ல வேலை செய்யும். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பெருமாள் கோயில் போகும்போது 2 விளக்காக போடுங்க, அது ஒன்றும் நல்ல பவர். சரிங்களா, புதன் கிரகன்றது 2 விளக்காக போட்டிங்கன்னா அது ஒன்றும் நல்லா பவராக இருக்கும். சரி, அடுத்து வந்து உங்களுடைய 6ஆம் வீடு, எதிரிகள் தொல்லையெல்லாம் இப்போ நிறைய கம்மியாக இருக்குங்க. சரிங்களா, எதிரிகள் தொல்லை கம்மியாக இருக்கும். உடல்நிலைகளும் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நல்லா கொஞ்சம் சீராகிட்டு வரும். நீங்கள் எல்லாமே இப்போ கொஞ்சம் ரெக்கவரி டைமில் இருக்கீங்க. ஸோ இது எல்லாமே சீராகிட்டு வரும். நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்போ டைம் நல்லா இருக்குங்க, 7ஆம் வீடு நல்லாயிருக்கு. ஸோ அதனால் யாராவது நீங்கள் வந்து பொண்ணு மாப்பிள்ளெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னா தாராளமாக பார்க்கலாம். இல்லை பார்த்தவங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும், மேரேஜ் அரேஞ்ச் பண்ணாலும் நேரத்துக்கு டேட்டு புக் ஆகிருக்கும், இல்லை கடைசி நேரத்தில் பண்ணோன்னாலும் நீங்கள் மார்கழிக்கு முன்னாடியே பண்ணிட்டுங்க. டைம் ரொம்ப நல்லாயிருக்கு உங்களுக்கு, இப்போ டைம் நல்லாயிருக்கு. இல்லை பொண்ணு மாப்பிள்ளை பார்த்து இந்த நிச்சயதார்த்தம் எதனா முடிக்கணும், இல்லை பூ வைக்கணும், அதெல்லாம் பண்ணணுன்னா டிசம்பர் 17க்கு முன்னாடியே பண்ணுறது சூப்பராக இருக்குது, டைம் நல்லாயிருக்கு. அண்ட் பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, எனக்கு ஏதோ ஒரு பார்ட்னர்ஷிப் சைன் பண்ண போகிறேன், பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக என்ன பண்ணணும்னா டிசம்பர் 17க்கு முன்னாடியே பண்ணிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே நல்லாயிருக்கு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அஷ்டம சனியில் நிறைய சின்ன சின்ன சண்டைகள் வந்திருக்கும், நீங்களே போய் பேசுங்க. நீங்கள் பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணுறாங்க, நீங்களே வந்து பேசிட்டீங்கன்னா அதுவும் சுமூகமாக முடியும். எல்லாமே நல்லா தான் இருக்குது. சரிங்களா, கடன் கொடுக்கறது வாங்கிறது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. டாக்குமெண்டேஷனில் வச்சுக்கோங்க. நீங்கள் கடன் கொடுத்தாலும் சரி வாங்கினாலும் சரி, இந்த நபருக்கு நான் கொடுத்தேன், இல்லை இந்த நபர்கிட்ட வாங்கினேன், இவ்வளோ வட்டிக்கு கொடுத்தேன் இல்லை வாங்கினேன், இது எல்லாத்தையும் டாக்குமெண்டேஷன் வச்சுக்கோங்க. சார் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்தேன், எதுவும் கையெழுத்தெல்லாம் வாங்க முடியாதுன்னு ஜிபே நெட் பேங்கிங்கில் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா அதுவே டாக்குமெண்டேஷன் தான். ஏன்னா வாங்கும் போது எல்லாருமே சந்தோஷமாக நம்மகிட்ட எல்லாம் கொடுத்துட்றேன்னு வாங்க சார், 6 மாதம் கழித்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா, நீங்கள் இந்த டாக்குமெண்டேஷன் தான் நீங்கள் காட்டலாம், வேலை சுமூகமாக முடியும். இதுதான் ப்ராக்டிக்கல் பரிகாரம். ஏன்னா இதுக்கு ஒரு கோவில் சொல்லி, சார் என் கடன் நல்லா மாட்டிக்கிச்சு சார் எடுக்க முடியல, அதுக்கு நான் ஒரு கோவில் சொல்லி அங்கே போய்ட்டு நீங்கள் இத்தனை சுற்றிட்டு வந்து கஷ்டப்படுறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராக்டிக்கல் பரிகாரம் சொல்கிறேன். டாக்குமெண்டேஷனை வச்சிங்கன்னா தப்பிச்சுப்பீங்க. ஏன்னா குரு சனின்றது டாக்குமெண்டேஷன், ஒன்று சேர்ந்தாலே டாக்குமெண்டேஷன் வச்சு ஆகணும். வச்சிங்கன்னா நீங்கள் தான் வின்னர். சரி, தொழில் ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்களா, தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்குது. நீங்கள் ஜாபுக்கு தாராளமாக ட்ரை பண்ணலாம், ப்ரொமோஷன்ஸ்க்கு ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணலாம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம சைலண்ட்டாக எதை நம்ம பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. நல்ல விஷயம்னா நம்ம 11ஆவது வீடு மிதுனத்தில் வந்து குரு பகவான்றதுனால உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்டுங்க வந்திருக்கும். சரிங்களா, நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது வந்து ப்ராஃபிட்லாம் நிறைய வந்திருக்கும். அந்த ப்ராஃபிட்டை கரெக்டாக எடுத்து ப்ராப்பராக செலவு பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு வந்து சனி பகவான் நம்ம தனஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறதுனால கண்டிப்பாக செலவுகள் வரும், பணமும் வரும். அப்போ என்னென்னா சுப விரயமாக்கிடணும். ஏன்னா 12லேயும் குரு பகவான் கொஞ்ச நாள் இருந்ததுனால அதில் ஒரு தாக்கம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு வீடு, மனை, வண்டி, வாகனம் இல்லை நகை, எந்த காசு உங்களுக்கு கிடச்சிருக்கோ அந்த காசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் குயிக்காக பண்ணிட்டீங்கன்னா அந்த காசு தப்பிச்சுக்கிச்சு. இது உங்களுக்கு வந்து பின்னாடி ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இதுதான் விதி என்னென்னா உங்களுக்கு செலவு ஆகணுன்றது விதி. மதி என்னென்னா அந்த செலவு எடுத்து நல்ல செலவில் போட்டிங்கன்னா ஜெயிச்சிட்டிங்க.
இதுதான் விதியை மதியால் வெல்றது. ஸோ இந்த 2025 அவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். நம்ம சிங்கங்க சமாளிச்சிடலாம். இந்த டிசம்பரும் நீங்கள் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வின்னராக. அண்டு இந்த 2026 உங்களுக்கு நல்லபடியாக அமைய எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள்.